நான் ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதி முக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை, கரூர் நெரிசல் பலி விவகாரத்தில் விஜயை விளாசிய நீதிபதி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் சில மாவட்டங்களில் கனமழை பெய்தது. தேனி மாவட்டத்தில் உள்ள கடமலைக்குண்டு சுற்றுவட்டார பகுதிகளில் நீண்ட நாட்களுக்கு பிறகு கனமழை வெளுத்து வாங்கியது. ஓடையில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் சாலைகளில் தண்ணீர் சூழ்ந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி, எட்டயபுரம், இளம்புவனம், குமாரகிரி, பிதப்புரம், விளாத்திக்குளம் ஆகிய இடங்களில் காலை முதல் வெயிலின் தாக்கம் இருந்த நிலையில் மாலையில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. முத்துலாபுரம் பகுதியில் பலத்த காற்றுடன் ஆங்காங்கே ஆலங்கட்டி மழை கொட்டியதால் மக்கள் உற்சாகம் அடைந்தனர். மதுரை மாநகரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அண்ணா பேருந்து நிலையம், KK நகர், கோரிப்பாளையம், தல்லாக்குளம், தமுக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர், மத்திகிரி, ஜூஜுவாடி, பாகலூர், பேரிகை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. திண்டுக்கல்லில் 3 மணி நேரமே பெய்த மழையால் ரயில்வே இருப்பு பாதைகள், சாலைகள் என நகரின் மையப்பகுதி வெள்ளத்தில் மூழ்கிய காட்சிகளே இவை. திண்டுக்கல்லில் மாலை 5 மணிக்கு மேல் தொடங்கிய சாரல் மழை இடியுடன் கூடிய கனமழையாக வெளுத்து வாங்கியது. திண்டுக்கல், வேடச்சந்தூர், சின்னாளப்பட்டி, ஆத்தூர், தர்மத்துப்பட்டி, பிள்ளையார்பாளையம் பகுதிகளில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த மழையால் ரயில் பாதை மற்றும் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. இதனால் குறைந்த வேகத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டன. மேம்பாலத்தில் ஓவராக மழையாக இருக்கனால அங்கேயும் டிராஃபிக் ஆகி இதாகிடுச்சு. ரோடு வீதி எல்லாமே தண்ணியாக இருக்குது. சாலைகளில் ஆறுகள் போன்று மழைநீர் தேங்கியதால் திண்டுக்கல், கரூர் ரயில்வே சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டன. இதனால் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் பரிதவித்தனர். விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை என்று சாடிய சென்னை உயர்நீதிமன்றம் தாவேகா என்ன மாதிரியான கட்சி இது என்றும் காட்டமாக சாடியது. கரூர் சம்பவத்தை தொடர்ந்து அரசியல் கூட்டங்களுக்கு நெறிமுறைகளை வகுக்க கோரி PH தினேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி செந்தில்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது தாவேகா தரப்பிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். இந்த சம்பவத்தில் தாவேகா காட்டிய பொறுப்பு என்ன என்று கேட்ட நீதிபதி என்ன மாதிரியான கட்சி இது என்று சாடினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க தாவேகாவுக்கு என்ன தடையாக இருந்தது என்றும், தொண்டர்களையும் ரசிகர்களையும் மக்களையும் அந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களும் தலைவரும் பொறுப்பற்ற முறையில் கைவிட்டுவிட்டு வெளியேறி இருப்பதாகவும் தெரிவித்தார். தொண்டர்களை நிர்வாகிகள் அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்றும், மக்களை தாவேகா தலைவர் மொத்தமாக மறந்துவிட்டார் என்றும் காட்டமாக கூறிய நீதிபதி விஜய்க்கு தலைமைத்துவ பண்பே இல்லை என்று சாடினார். மக்களை, குழந்தைகளை மீட்டிருக்க வேண்டும் என்றும், ஆனால் அதை செய்யாமல் சம்பவத்திற்கு பொறுப்பேற்காத தாவேகாவின் செயலுக்கு கடும் கண்டனம் என்றும் தெரிவித்தார். அனைத்து கட்சிகளும் மீட்பு பணியில் இருந்தபோது நிகழ்வை ஏற்பாடு செய்த கட்சியினர் மொத்தமாக வெளியேறி இருக்கிறார்கள் என்பதையும் நீதிபதி சுட்டிக்காட்டினார். கரூர் பரப்புரையின் போது தவிக தலைவர் விஜய் பயணித்த பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதாக கூறப்படும் நிலையில் அதனை பறிமுதல் செய்யலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது. அரசியல் கூட்டங்களுக்கு நெறிமுறைகளை வகுக்க கோரிய மனு மீதான விசாரணையின் போது விஜயின் பரப்புரை வாகனம் இருசக்கர வாகனம் மீது மோதியது குறித்து உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டதா எனவும், வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு என்ன தயக்கம் என்றும் நீதிபதி கேள்வி கேட்டார். விபத்து குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்யாதது கவலை அளிப்பதாக தெரிவித்த நீதிபதி, பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்காவிட்டாலும் அரசு தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் என கூறினார். இதனையடுத்து விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்யலாம் என கூறிய நீதிபதி செந்தில்குமார் பேருந்தின் CCTV காட்சிகளையும் சேகரிக்க வேண்டும் என சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உத்தரவிட்டார். EPSஐ விமர்சித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒவ்வொரு உயிரும் முக்கியம் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய டாப் 5 செய்திகளை பார்க்கலாம்.
உத்தமராகிவிடலாம் என்ற எண்ணத்தில் பாஜகவின் வாஷிங் மிஷினிற்குள் குதித்த இபிஎஸ்க்கு கூட்டணிக்கு ஆள் சேர்க்கும் அசைன்மெண்ட் வழங்கப்பட்டு இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் புல்லாங்குடியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கான 9 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தார். தவறு செஞ்சவங்க அத்தனை பேரும் அடைக்கலமாகி தங்களுடைய தவறுகளிலிருந்து தப்பிப்பதற்காக வாஷிங் மிஷின் தான் பாஜக. அந்த வாஷிங் மிஷின்ல உத்தமராகி விடலாம்னு குதிச்சிருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க என்றால், கூட்டத்துக்கு கூட்டம், மேடைக்கு மேடை, தெருவுக்கு தெரு சென்று தன்னுடைய கூட்டணிக்கு யாராவது வருவாங்களான்னு ஆள் சேர்ப்பதற்கான அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. தனக்கு பிடிக்காதவர்களை எல்லாம் மைக் கிடைத்தால் போதும் என எடப்பாடி பழனிசாமி திட்டி வருவதாகவும் முதல்வர் குற்றம் சாட்டினார். ஒவ்வொரு உயிரும் முக்கியம் என கூறிய எடப்பாடி பழனிசாமி இனியாவது காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சட்டமன்ற தொகுதி வாரியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் பரப்புரை செய்த எடப்பாடி பழனிசாமி கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு காவல்துறை இனியாவது கட்சி பாகுபாடின்றி நடந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவது அரசினுடைய கடமை என்பது உணர்ந்து இனியாவது அரசாங்கம் அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், பேரணிக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்கி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்திலே கேட்க விரும்புகின்றேன். முன்னதாக கரியமங்கலத்தில் நடந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான மாற்றுக் கட்சியினர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு கட்சி துண்டு அணிவித்து எடப்பாடி பழனிசாமி வரவேற்றார். கரூர் கூட்ட நெரிசலுக்கு விஜய்தான் பொறுப்பேற்க வேண்டும் என சீமான் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் உரையாடி உறவை வளர்ப்போம் என்ற தலைப்பில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றார். அப்ப என்னுடைய வருகையால நிகழ்ந்த மரணம் தான் அது அப்படின்னா முதல் காரணம் யாரு? நீங்க தான் பதில் சொல்லுங்களேன். அக்கட்சியோட தலைவர் எந்த பொறுப்புமே ஏற்கலையே. இனி வரும் காலங்களில் இது போல நடக்காம நம்ம பாத்துக்கலாம், என்னை மன்னிச்சுக்கிறீங்கன்னு ஒரு வருத்தமே இல்லையே. அங்க நடக்காது, இங்கே நடந்துச்சு. அரசு தான் பொறுப்பு இருக்கணும். எங்களுக்கு சின்ன இடத்த கொடுத்தாங்க. நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா? தொடர்ந்து பேசிய அவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறை அஞ்சுகிறதா என்ற திருமாவளவனின் கருத்தில் உண்மை இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இனிவரும் காலங்களிலாவது அனைவரும் கவனமாகவும் பொறுப்புணர்வோடும் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் சீமான் கேட்டுக்கொண்டார். தாவேகாவின் பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோரின் முன்ஜாமீன் மனுக்களை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பதால் அவர்கள் கைதாக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. கரூர் துயர சம்பவ வழக்கில் முன்ஜாமீன் கோரி ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் நீதிபதி ஜோதிராமன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நண்பகல் 12 மணிக்கே விஜய் வந்து விடுவார் என்று ஆனந்த் அறிவிப்பு வெளியிட்டு கூட்டத்தை கூட்டியதாகவும், ரசிகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் நண்பகல் 12 மணிக்கு வந்ததே கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணம் என்றும் வாதிட்டார். தாவேகா தரப்பில் ஒரு குடிநீர் பாட்டில் கூட ஏற்பாடு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டிய அரசு தரப்பு வழக்கறிஞர் கூட்ட நெரிசல் ஏற்பட்டவுடன் தொண்டர்களை பாதுகாக்காமல் ஆனந்த் அங்கிருந்து தப்பிச் சென்றது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். பிறகு மனுதாரர்கள் தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர் குடிநீர் இல்லாமல் யாரும் உயிரிழக்கவில்லை என்றும் காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் குழப்பம் ஏற்பட்டு உயிரிழப்பு நேர்ந்ததாகவும் கூறினார். பிற்பகல் 3 மணி முதல் 10 மணி வரை அனுமதி பெற்றிருந்த நிலையில் தலைவர் 7 மணிக்கே வந்துவிட்டதால் விதிமீறல் நடைபெறவில்லை என்றும் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கு விசாரணை தொடக்க நிலையில் இருப்பதை குறிப்பிட்டு முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இந்நிலையில் ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோர் கைதாக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. வன்முறையை தூண்டும் வகையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூரில் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து தாவேகா தேர்தல் குழு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இலங்கை, நேபாளத்தை போல புரட்சி வெடிக்கும் என்று தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டது சர்ச்சையானது. இந்நிலையில் தேச பாதுகாப்புக்கும் நல்லிணக்கத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வன்முறையை தூண்டும் வகையில் கருத்து பதிவிட்ட ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அண்ணா நகரை சேர்ந்த கதிரவன் என்பவர் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார்.
இந்த மனு நீதிபதி செந்தில்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது ஆதவ் அர்ஜுனா மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் இந்த மனு செல்லத்தக்கது அல்ல என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஆதவ் அர்ஜுனாவின் எக்ஸ்தல பக்க பதிவுகளும் நீதிபதியிடம் காட்டப்பட்டன. இதையடுத்து ஒரு சின்ன வார்த்தையும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடக்கூடும் என்று கூறிய நீதிபதி இவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா என்று வினவினார். நடவடிக்கை எடுக்க நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி புரட்சி ஏற்படுத்துவது போல கருத்துக்களை பதிவேற்றிருப்பதால் இதன் பின்புலத்தை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். பொறுப்பற்ற பதவிகள் மீது காவல்துறை கவனத்துடன் வழக்கு பதிவு செய்து அனைத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். இந்தியா முழுவதும் 11 பேர் பலியானதால் இருமல் சிறப்புகளுக்கு விதிக்கப்பட்ட தடை, பிரபல பாடகர் வழக்கு திடீர் திருப்பம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். பிரபல அசாமிய பாடகர் ஜூபின் கார்க்கின் மரணத்தை விசாரிக்க உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் விஷம் கொடுத்து கொலை செய்யப்பட்டதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல அசாம் பாடகர் ஜூபின் கார்க் சிங்கப்பூரில் ஆழ்கடல் சாகசத்தில் ஈடுபட்ட போது விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். ஜூபின் கார்க்கின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது மனைவி கூறிய நிலையில் இது குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அசாம் அரசு அமைத்தது. இதனைத் தொடர்ந்து ஜூபின் கார்க்கின் மேலாளர், சிங்கப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் அவர்களிடம் சிறப்பு புலனாய்வு குழு நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. ஜூபின் கார்க்கின் மேலாளர் சித்தார்த்த சர்மா மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஷியாம் கனு மகாந்தா ஆகியோர் ஜூபின் கார்க்கிக்கு விஷம் கொடுத்ததாக கூறியுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் சிங்கப்பூரில் உள்ள நட்சத்திர விடுதியை தேர்வு செய்தது ஜூபின் கார்க்கின் மேலாளர் சித்தார்த்தா சர்மா தான் என்றும் கொலையை மறைக்கவே அந்த நட்சத்திர விடுதியை தேர்வு செய்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே ஜூபின் கார்க்கின் மரணத்தை விசாரிக்க கவுகாத்தி உயர்நீதிமன்ற நீதிபதி சௌமித்ரா சைக்கியா தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானில் சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று இந்திய ஏவுகணை தாக்கியதாக விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் தெரிவித்தார். 93வது விமானப்படை தினத்தையொட்டி டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா தனது நோக்கங்களை வேகமாகவும் துல்லியமாகவும் செய்து பாகிஸ்தானை மண்டியிட வைத்ததாக தெரிவித்தார். இந்த நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் 5 போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டன என்றும் விமானப்படை தளங்கள் தாக்கப்பட்டன என்றும் கூறினார். 4 இடங்களில் இருந்த ரேடார்கள், 2 கட்டுப்பாட்டு மையங்கள், 2 ஓடுதளங்கள் சேதமடைந்ததாக அவர் விவரித்தார். இதுகுறித்து பாகிஸ்தான் எந்த கட்டுக்கதையை வேண்டுமானாலும் சொல்லட்டும் என்றார். टॉक अबाउट इट, तो मैं उसके बारे में आज भी कुछ नहीं बोलूंगा कि क्या हुआ, कितना नुकसान हुआ, नहीं हुआ, कैसे हुआ, क्या कुछ नहीं बताना चाहिए, क्योंकि उनको पता करने दो ना. जैसे हम भी तो कुरेद के निकाल रहे हैं ना, हमने क्या कर पाए हम लोग. இந்திய ஏவுகணைகள் மீது தாக்கியதாக இதுவரை பாகிஸ்தான் ஒரு புகைப்படத்தை கூட காட்டவில்லை என்றும் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா அருகே ஆற்றில் துர்கை சிலையை கரைத்தபோது நீரில் மூழ்கி 5 சிறுவர்கள் உயிரிழந்தனர். தசரா திருவிழாவையொட்டி அங்குள்ள தங்கர்வாலா கிராமத்தை சேர்ந்த சிறுவர்கள் துர்கா சிலையை கரைப்பதற்காக உதான்கன் ஆற்றுக்கு சென்றனர். சிலையை கரைத்துக் கொண்டிருந்த போது அதில் ஒரு சிறுவர் ஆழமான பகுதிக்கு சென்றதாக சொல்லப்படுகிறது. அவரை காப்பாற்ற மற்ற சிறுவர்களும் முயற்சி செய்தபோது தண்ணீரில் மூழ்கினர். மொத்தம் 13 பேர் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவர்களை மீட்பதற்கான பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து கிராம மக்களும் அங்கு குவிந்ததால் பரபரப்பு நிலவியது. மீட்பு பணிகள் வேகமெடுத்த நிலையில் ஆற்றிலிருந்து 5 சிறுவர்கள் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். காணாமல் போன 8 பேரையும் தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தண்ணீரில் மூழ்கி 5 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் கோல்ட்ரிப் என்ற இருமல் சிரப் குடித்து 11 குழந்தைகள் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் அந்த சிரப்பை தமிழ்நாட்டில் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீசான் என்ற தனியார் நிறுவனத்தின் இருமல் சிரப்பை குடித்து மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் 11 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து காஞ்சிபுரத்தில் உள்ள ஆலையில் மருந்துகள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டதில் கோல்ட்ரிப் இருமல் சிரப்பில் டைஎத்திலின் கிளைகால் அதிக அளவில் கலந்திருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அந்நிறுவனத்தின் உரிமங்களை ரத்து செய்த மருந்துகள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் அதன் தயாரிப்பை நிறுத்தவும் உத்தரவிட்டனர். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்துள்ள மத்திய சுகாதாரத்துறை, கோல்ட்ரிப் இருமல் சிரப்பில் எந்த கலப்படமும் இல்லை என்றும், இருப்பினும் 2 வயதுக்கு குறைவான குழந்தைகள் இதனை குடிக்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது.
உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குணமடைந்து வீடு திரும்பினார். கடந்த புதன்கிழமை அன்று மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் மல்லிகார்ஜுன கார்கே பெங்களூருவில் உள்ள MS ராமையா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இதய துடிப்பை கட்டுப்பாட்டில் வைத்து ஒழுங்குபடுத்துவதற்கு பேஸ் மேக்கர் கருவியை பொருத்த அறிவுறுத்தினர். அதன்படி கார்கேவுக்கு பேஸ் மேக்கர் கருவி வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. அதன் பிறகு அவரது உடல்நலம் சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து மல்லிகார்ஜுன கார்கே வீடு திரும்பினார். அவர் நலமுடன் இருப்பதாகவும் தனது பணிகளை தொடர்வார் என்றும் காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. கார்கே பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என பிரதமர் மோடி, மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் பலர் வாழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. முதல் டெஸ்டில் 3 வீரர்கள் சதம் அடித்ததால் வலுவான நிலையில் இந்திய அணி. ட்ரம்பின் கெடுவுக்கு பணிந்த ஹமாஸ் உள்ளிட்டவற்றை டாப் 5 உலகம் போட்டியில் பார்க்கலாம். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான அகமதாபாத் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வலுவான நிலையில் உள்ளது. இந்தியா வந்துள்ள மேற்கிந்திய தீவுகள் அணி 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுகிறது. முதலாவது டெஸ்ட் அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் நிலையில் மேற்கிந்திய தீவுகள் அணி முதல் இன்னிங்ஸில் 162 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 121 ரன்கள் என இரண்டாவது நாள் ஆட்டத்தை இந்திய அணி தொடர்ந்த நிலையில் 100 ரன்கள் குவித்து KL ராகுல் ஆட்டமிழந்தார். கேப்டன் சுப்மன் கில் 50 ரன்களில் வெளியேறினார். அடுத்து வந்த ஜூரலும் ஜடேஜாவும் நிலைத்து நின்று சதமடித்தனர். ஜூரல் 125 ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் ஜடேஜா 104 ரன்களுடன் களத்தில் உள்ளார். ஒரே நாளில் 3 இந்திய வீரர்கள் சதமடித்த நிலையில் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 448 ரன்கள் சேர்த்துள்ளது. இது மேற்கிந்திய தீவுகளை விட 286 ரன்கள் அதிகமாகும். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ஷோயப் மாலிக் சானியா மிர்சாவை தொடர்ந்து தனது 3வது மனைவியையும் விவாகரத்து செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ஷோயப் மாலிக் கடந்த 2001ஆம் ஆண்டு ஆயிஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். சுமார் 8 ஆண்டுகள் நீடித்த இந்த திருமண வாழ்க்கை 2009ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்தது. இதனையடுத்து 2010ஆம் ஆண்டு இந்திய டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சாவை ஷோயப் மாலிக் 2வதாக காதல் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2018இல் குழந்தை பிறந்த நிலையில் சானியா மிர்சாவை கடந்த 2024ஆம் ஆண்டு ஷோயப் மாலிக் விவாகரத்து செய்தார். இதனைத் தொடர்ந்து சனா ஜாவேத் என்ற பெண்ணை 3வதாக மணம் முடித்தார் ஷோயப் மாலிக். இந்நிலையில் இருவருக்கும் இடையே அண்மை காலமாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அவரையும் பிரிய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலுடனான அமைதி ஒப்பந்தத்தை ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்குள் ஏற்க வேண்டும் என்று ஹமாஸுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கெடு விதித்த நிலையில் அதனை ஏற்பதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது. காசா போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் 20 அம்ச திட்டத்தை வெளியிட்டார். இந்த உடன்படிக்கைக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்ட நிலையில் ஹமாஸ் இயக்கம் அமைதி காத்து வந்தது. இதனால் அதிருப்தியடைந்த ட்ரம்ப் அமெரிக்க நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்குள் ஹமாஸ் அமைப்பினர் உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்வதாக அறிவிக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் யாரும் கண்டிராத வகையில் அனைத்து நரக வேதனையையும் அனுபவிக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தார். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உடன்படிக்கையை ஏற்பதாகவும் இஸ்ரேல் பணைய கைதிகளை உயிருடன் விடுவிப்பதாக அறிவித்ததுடன் இறந்தவர்களின் சடலங்களை ஒப்படைப்பதாகவும் ஹமாஸ் அறிவித்துள்ளது. மேலும் அதிபர் டிரம்பின் 20 அம்ச திட்டம் குறித்து விவாதிக்க தாங்கள் தயாராக இருப்பதாகவும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது. செல்போனில் விளையாடிக் கொண்டிருந்த தனது மகளிடம் மர்ம நபர் ஆபாச படங்களை கேட்டதாக நடிகர் அக்ஷய்குமார் கூறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் சைபர் குற்றங்கள் தொடர்பாக மாநில காவல்துறை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் கலந்து கொண்டு பேசினார். அப்போது சில மாதங்களுக்கு முன்னர் தனது மகள் செல்போனில் ஆன்லைன் கேம் விளையாடிக் கொண்டிருந்த போது மறுமுனையில் அவரது மகளுடன் விளையாடிய நபர் தனது மகளின் பெயர், பாலினம் குறித்து கேட்டதாகவும், தனது மகள் தாம் ஒரு பெண் என கூறியதை அடுத்து மர்ம நபர் அவரது ஆபாச படங்களை கேட்டதாகவும் அதிர்ச்சி அளிக்கும் தகவலை வெளியிட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது மகள் போனை அப்படியே ஆஃப் செய்துவிட்டு தனது மனைவியிடம் நடந்தவற்றை தெரிவித்ததாகவும் கூறினார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் சைபர் வகுப்பு என்ற பெயரில் வாரத்தில் ஒரு நாள் பள்ளி மாணவர்களுக்கு சைபர் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு வகுப்பு நடத்த வேண்டும் என்றும் நடிகர் அக்ஷய்குமார் வலியுறுத்தினார். சென்னை விமான நிலையத்தில் 35 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாலிவுட் துணை நடிகர் சிக்கினார். சிங்கப்பூரிலிருந்து சென்னை வந்திறங்கிய விமான பயணிகளை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சோதனை செய்தனர். இதில் சந்தேகத்திற்கிடமாக செயல்பட்ட நபரின் உடைமைகளை பரிசோதித்த போது அவர் கொக்கைன் போதைப் பொருள் கடத்தியது தெரியவந்தது. கம்போடியாவிற்கு சுற்றுலா விசாவில் சென்று திரும்பிய அவரிடம் 35 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது.
அதிகாரிகளின் விசாரணையில் அவர் பாலிவுட் துணை நடிகர் என்பதும் மும்பை, டெல்லியை சேர்ந்த கும்பலுக்கு அவர் போதைப் பொருட்களை கைமாற்ற இருந்ததும் தெரியவந்தது. துணை நடிகருடன் தொடர்புடைய நபர்களும் கைது செய்யப்பட்ட பிறகு சம்பவம் குறித்து முழு விவரங்கள் வெளியிடப்படும் என்று மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.